கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையில அருளுத்திறன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மலை பிரசங்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வேத வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வேத வார்த்தையில தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற அந்த ஒரு வார்த்தை எடுத்து நாம் சிந்திக்கலாம். யாரை நாம் தேட வேண்டும்? முதல் கேள்வி, நாம் யாரை தேட வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் முதல் பகுதியிலே பார்க்கிறோம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, 2வது கேள்வி, எப்பொழுது தேட வேண்டும்? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், காலையிலே பிள்ளைகள் படிப்பை தேடுகிறார்கள், பள்ளியிலே சென்று. பெரியவர்கள் வேலைக்கு சென்று பிழைக்கும்படியாக வேலையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மற்றொன்று, தன்னுடைய சரீர ஆரோக்கியத்திற்காக அநேகர் வியாதி உள்ளவர்கள் மருத்துவமனையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல காரியம் இந்த உலகத்திலே தேடிக்கொண்டே இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் தேடுவதற்கு முன்னதாக அதிகாலையிலே நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். எப்பொழுது தேட வேண்டும்? அதிகாலையிலே தேட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எப்படி தேட வேண்டும்? உபாகமம் 4ஆம் அதிகாரம் அதில் 29வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி நாம் தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முழு இருதயத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட அவரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம அவரை தேடும் பொழுது நம்முடைய சிந்தையில பல கஷ்டங்களையும் நம்முடைய பல காரியங்களையும் சிந்திப்பதை விட நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நாம் தேட வேண்டும். முழு இருதயத்தோடு கூட அவரை தேட வேண்டும். எண்ணங்கள் சிதறாதபடி அவரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்கே தேட வேண்டும்? ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் முதல் பகுதி நான் வாசிக்கிறேன். எங்கே தேட வேண்டும் என்ற அந்த கேள்வியோடு நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். அவரை நாம் எங்கே தேட வேண்டும்? கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் தேட வேண்டும். அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் யெகோவா, எந்த நாமத்திலே என்னோடு கூட இடைபடுகிறார் என்று சொல்லி நீங்கள் அனுதினமும் வாசிக்கக்கூடிய பகுதியிலே அவர் என்னவா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தேடி அவரை கண்டு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே அவரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கிறோம். எதை தேட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அதாவது எவைகளெல்லாம் அவருக்கு பிரியமா இருக்குமோ அவைகளெல்லாம் என் வாழ்க்கையில நாம் செய்யும்படியாக நாம் தேட வேண்டும். அவருக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கிறது என்பதை நாம் பகுத்தறிந்து வசனத்தின் பிரகாரமாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் தேடி பிழைக்கும்படியாக நாம் நாட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவையெல்லாம் ஏன் தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நாம் தேட வேண்டும். வேதத்திலே அவரை தேட வேண்டும். அதிகாலையிலே அவரை தேட வேண்டும். முழு இருதயத்தோடு தேட வேண்டும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். இப்படி தேடும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக.